வாங்க எங்கள் அம்மா ஸ்டைலில் சொர்க்க தோசை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து அரை டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் ரேஷன் அரிசி இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் பச்சை அரிசி, அது கூட பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பருப்பு போட்டிருக்கோம், உளுந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது 5-6 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 வரமிளகா போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். சொரக்காய் பார்த்தீங்கன்னா மேல் தோல் நல்லா சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் கிரைண்டரில் போடும்போது நல்லா உங்களுக்கு அரைப்பட்டு வரும். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. நம்ம வரமிளகா பார்த்திங்கன்னா ஒரு விழுது அரைச்சலாம். ஒரு குட்டி மிக்சியில் வரமிளகா, சீரகம், இஞ்சி, பூண்டு, அதே கூட வந்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு 1 பாதியமாக இந்தமாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கிரைண்டில் நம்ம அரிசி ஓட்டிட்டு நம்ம சொரக்காய் செரவிச்சு அதையும் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி அந்த விழுதையும் போட்டுட்டு தண்ணி தொளிச்சு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த தோசை வந்துட்டு நீங்கள் புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உடனேவே நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இதை அரைச்சிட்டு நீங்கள் 1 மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், அவ்வளோ மணமாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அது கூட உப்பு போட்டு கலந்துட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு தோசை ஊற்றி பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.